அன்புள்ளம் கொண்ட அம்மன் நாமினியர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்சத்தன்மையிலையும், இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. புதன் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி, ஏப்ரல் 30க்கு பின் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு. இப்படி சுக்கிரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா? சூரியன் உச்ச நிலையில அடைய போகுது. உச்சநிலை வரப்போகுதுன்னா என்ன? புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு. 5 கிரகங்கள்னா என்னென்ன? சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இவங்க 5 பேரும் ஒன்னா ஒரு 15 நாளைக்கு இருக்காங்க. இந்த 15 நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா, ப்ராப்ளமா நடக்குமா? அதுவும் இல்லாம இந்த 15 நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் உச்ச நிலை அடைகிறார். அப்படின்னா என்ன? மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுக்கு மேல அதிகாரிகள்னா இப்ப கவர்மெண்ட் ஆபீஸருக்கு மட்டும்தான் மேலதிகாரிகள்னு இல்லை. பொதுவா எல்லா இடத்துலயுமே இப்ப குடும்பம்னா குடும்ப தலைவர் மேலதிகாரி, அப்பா அம்மா மேலதிகாரி. இப்ப ஒரு பையன் ஒரு 24 வயசு பையன் பாக்குறான்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு மேலதிகாரி மாதிரிதான். அதே மாதிரி ஒரு 40 வயசு ஆள் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் மேலதிகாரிகள் தான். சோ உங்களோட வயது மூத்தவராக இருக்கும் பட்சத்திலே அவங்க உங்களுக்கு மேலதிகாரி மாதிரி தான். அவங்கள்ட்ட எல்லாம் வாக்குவாதம் வேண்டாம். தேவையில்லாத வீண் வாதங்களை பேசி உங்களுக்கு வர வேண்டியதை எதையும் இழக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு மாத்திக்காதீங்க. ராசிக்கு 8ல சூரியன் உச்சம், 12ஆம் அதிபதி உச்சம். அப்படிங்கும் போது தேவையில்லாத வீண் பேச்சுவார்த்தையால நிறைய விஷயங்களை இழக்கிற தன்மை வரும். தந்தையாருடைய உடல்நிலை மிக மிக கவனம், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும். அவருக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்க ஒரு தோல் கொடுத்து தூக்கி விடுற மாதிரி நீங்க இந்த நேரத்துல இருக்கணும். அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிற வாய்ப்பு அதிகம். ஏன்னா 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று வக்ரம் அடைந்து சனி ராகுவோட இணைந்திருக்கிறார். அவர் இருப்பாரு, நல்லா இருப்பாரு, ஆனா பாதிப்புல இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமாகும் போதுல அது விபரீத ராஜயோகமா வேலை செய்யும். கெட்டவனையும் அதாவது கெட்டவன் இல்லை, உங்களுக்கு அவர் தான் உயர்ந்த நல்லவரா நினைப்பீங்க. சூரியன் தான் கன்னிராசினர், கன்னிராசி அதிபதியான புதன் சூரியனை தான் மிக பெரிய ஆளா நினைப்பாங்க. ஆனா அந்த சூரியன் உங்களுக்கு பெரிய லெவல்ல செய்ய மாட்டாரு. இந்த நேரத்துல உங்களுக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவா வேலை செய்ய போறார். தேவையில்லாம வீண் வழக்கு, குடும்ப சொத்துல பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இதனால வழக்கு சார்ந்த அமைப்பு, கோயில் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது எப்படின்னா உங்களுக்கு கோயில் மாதிரி, மற்ற ராசினரோட உங்களுக்கு 8ஆம் இடம் தான் கோயில் மாதிரி. அதாவது ரகசியங்களை பாதுகாக்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த உலகத்து ரகசியத்தையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க 2 பேர் தான். ஒண்ணு விருச்சக ராசினர், இன்னொரு கன்னி ராசினர். உங்களுக்கு 8ஆம் இடம் தான் கோயில் மாதிரி. ரகசியத்தை பாதுகாக்கணும். அந்த ரகசியத்தை பாதுகாக்கிற இடத்துல சூரியன்கிற ஒளி, கடுமையான ஒளி இங்க வரும்போது என்ன ஆகும்? உங்களோட ரகசியம் பூரா வெளியில வரும். சோ இந்த நேரத்துல எதுலையும் அமைதியா அடக்கி வாசிக்கிறது நல்லது, பாதிப்பு இல்லாம இருக்கும். அதே மாதிரி உங்க பேரு வெளியில வரணும். இந்த நேரத்துல இன்னார் இப்படி இருக்கார், இந்த மாதிரி தன்மையில இருக்கார் அப்படிங்கிற பேர் வரணும். அந்த பேர் நெகட்டிவா வரக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. கண்டிப்பா இது ஒரு எதிர்பாலினத்தினாலதான் நடக்கும். இப்ப ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணாலேயோ, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணாலேயோ உங்களை கெட்டவங்கன்னு போஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது நீங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அமைதியாகவும் இருங்க. தொழில் சார்ந்த அமைப்பு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்ர நிலையில இருக்கிறார். 7ஆம் தேதிக்கு பின் நீச்சம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த அமைப்பு, தொழிலை இழுத்து மூடணும்னே நினைப்பீங்க. தேவையில்லாம கற்பனையெல்லாம் பண்ணாதீங்க. எதுக்கும் காலம் உண்டு, எதுவும் மாறும். அவசரப்பட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நெகட்டிவா போய் முடியும். தொழிலை மூடிவிட்டு எங்கேயாவது போய் வேலைக்கு இருக்கலாங்கிற மனநிலை வந்துடும். இருந்த ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த தொழிலை விட்டுவிட்டு எங்கேயாவது போய் வேலைக்கு இருக்கலாம்.
நம்ம ஏன் முதலாளியா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் தோணும். அதெல்லாம் தோண வேண்டாம். அப்படி தோணுச்சுன்னா சத்த நேரம் அமைதியா நிதானமா தியானம் பண்ணுங்க, இல்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த சூழ்நிலையும் மாறும், நல்ல முறையில எல்லாமே நடக்கும். அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் அந்த அவசரப்பட்டதுக்கு உண்டான பலன் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல சீர்குலையும். ஏன்னா 7ல சனி ராகு இணைவு சுக்கிரனோட சேர்ந்து. ஸோ ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். பல மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். மனசை சஞ்சலப்பட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது போற போக்கும் உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. மனசஞ்சலம் மட்டும் படாதீங்க, மனசை இறுக்கி பிடிங்க. எது வேணாலும் நடக்கட்டும், நம்ம இந்த கரெக்டா கண்ணியமா நடப்போம், நமக்கு நல்லதே நடக்கும், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு கன்னிராசினா சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 அது நடக்குமான்னு தெரியாது. பட் ஆனா தற்காலிகமா தேவையில்லாத சிந்தனைகளை மறக்கடிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள், மன பாதிப்பு, குடும்பம் சார்ந்த அமைப்புல உள்ள பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே தூக்கி. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்க, கிராஜுவேட்ஸா இருக்கிறவங்க படிப்பை பாதியிலே நிறுத்துறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி படிப்பை பாதியிலே நிறுத்திடாதீங்க. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரங்க. பள்ளி மாணவர்கள் கன்னிராசினர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியா நான் சொல்றேன். மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் இதா தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு அற்புதமான படிப்புல முன்னேற்றம் இருக்கு, படிப்பால ஒரு பிரயோஜனம் இருக்கு. நல்ல டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட் ஆனா அவனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புல காதல் திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடும்னாவே நீங்க புரிஞ்சுக்கங்க அப்ப பிரச்சனை எந்த அளவுக்கு போகும்ட்டு. பிரச்சனைக்கு உட்பட்டு பல போராட்டங்களை சந்திச்சு காதல் திருமணம் கைகூடுற அமைப்பு இந்த நேரத்துல கன்னிராசினருக்கு இருக்கு. கன்னிராசினருக்கு பெற்றவங்களை மீறி கல்யாணம் பண்ணணுங்கிறதான் அப்படி சொல்றேன். காதல் திருமணம் சொல்லும்போது உங்களுக்கு பிடிக்கும். இதே பெற்றவங்களை மீறி அவங்கள்ட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தள்ளி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்க விருப்பம் இல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றேன், ஊரை விட்டு விடுறேன், அந்த மாதிரி அமைப்புல நடக்கிறது காதல் திருமணம் நடக்குங்கிறது. ஸோ அந்த அமைப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறது உங்களுக்கு தான். சாதகம்னு நினைச்சீங்கன்னா சாதகம், பாதகம் நினைச்சா பாதகம். ஆனா உங்களோட பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு பாதகமான தன்மையை தான் கொடுக்கும். நெகட்டிவா போக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்லேயே இருங்க. அதே மாதிரி 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நீச்சம் அடைகிறார்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெஸ்ட். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை உயிரெடுக்கிற அளவுக்கு நடக்காது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவ்வளவு நேடா அடிச்சிங்க, அடிச்சுட்டு போங்கடா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தெளிஞ்சு வெளியில வருவீங்க. என்ன இவ்வளவு நெகட்டிவா கன்னிராசிக்கு சொல்றீங்க, உங்களுக்கு பாசிட்டிவாவே வாயில வராதா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. காரணம் என்னன்னா உங்க ராசியாதிபதி 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே மாதிரி சுக்கிரன் வக்ரம் பெற்று இவங்க ராசியை பார்க்கிறார். சனி ராகு இணைவு, இது ரொம்ப தப்பானது. அதே மாதிரி சூரியன் 8ஆம் இடத்துக்கு போறாரு, 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு, அது ரொம்ப தப்பானது. எல்லாமே நெகட்டிவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா சொல்றேன். பாசிட்டிவா சொல்லக்கூடாதுன்னு என்னோட ஆசை இல்லை. நெகட்டிவ்ஸ் அதிகமா இருக்கு, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றேன். குடும்பமே செதஞ்சு ஆளாளுக்கு ஒரு திசையில இருக்கிற மாதிரி உள்ள தன்மை தந்தையாரோட உடல்நிலை கடுமையா பாதிக்கும். தாயாரோட உடல்நிலை தெரிய வரும். வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலதான் ரொம்ப பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா பங்காளி சொத்து சார்ந்த அமைப்புல பிரச்சனை வரும், பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும், கடன் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வரும். உங்களை வேலைக்கு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அந்த வேலைக்கு இருக்கிறவங்களே வேலை பார்க்க கூடாது. நீங்க அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழ்றவங்களாக இருந்தா கூட அந்த எதிர்பார்த்து வாழ்ற சூழ்நிலையை கூட வாழ விடாம நிறைய பேர் பண்ணுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்க. அதனால கன்னிராசினா ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அமைதியாகவும் இறை சிந்தனையோட இருக்க கத்துக்கங்க. சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே தேவையில்லாத வழக்குகளுக்கு ஜாமீன் போட வேண்டாம். தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு யாருக்கையும் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டாம். வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம். பல பிரச்சனைகள் வந்தாலும் முடிஞ்சா ஊரை விட்டு ஓடி போயிருங்க. இந்த ஒரு மாசத்துக்கு ஊர் திருவிழாவுக்கு எவனாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவா, உங்களை பிடிச்சிட்டு போய் உள்ள வைப்பாங்க. ஊர் திருவிழாக்கு எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணா நீங்க போய் மாட்டுவீங்க. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஊருக்குள்ள இருந்தாதானே இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் ஊரை விட்டு ஓடிட்டேன்னு போயிட்டீங்கன்னா உத்திர நட்சத்திரம் பாருங்க, சிம்ம உத்திரத்துக்கு வேற மாதிரி பலன், கன்னி உத்திரத்துக்கு வேற மாதிரி பலன். ஊரை விட்டு வெளியில போறது உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான பலனை தரும். நல்ல முறையில இருக்கும். இறை சார்ந்த பணியில இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அறநிலைத்துறையில வேலை பார்க்குறவங்களா இருந்தா நல்லா இருக்குங்க. ஓப்பனாவே சொல்றேன், அறநிலைத்துறையில சிம்மராசினர் வேலை பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க தினைக்கும் பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் கோயிலுக்குள்ள போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வரும்போது அந்த தோஷங்கள்லாம் அடிபடும். சரியா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள்.
கணவன் மனைவி ஒற்றுமை பிரியும். யாரால? ஒரு பொண்ணால, எதிர்பாலினத்தினால். இல்ல ஆண்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில், பெண்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன, எதிர்பாலின ஆண்களால். சோ கணவன் மனைவி ஒற்றுமை பிரியும், குடும்பம் சீர்குலையும், தேவையில்லாத வதந்திகள் உங்களை பற்றி பரப்பப்படும், தேவையில்லாத அவப்பெயர் உங்களுக்கு வரும். சோ எல்லாத்துல இருந்தும் எதுலையும் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை சுத்தி 4 செவத்தை நீங்களே ரெடி பண்ணி அமைதியா இருக்க கத்துக்கங்க. கண்ணுக்கு தெரியும், மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி உங்களை சுத்தி ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி போக தவறுனால் அனைத்து பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். ஒரு வட்டத்துக்குள்ள நிக்க கத்துக்கங்க ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். சரியா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதியே நீச்சம். அப்படிங்கும் போதுல என்ன, வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். லேண்ட் அமைப்புல, சொத்து சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இல்லாட்டி ஒண்ணு உங்கள்ட்ட இருந்து பறிச்சிருவாங்க, இல்ல உங்களுக்கே தெரியாம இது பண்ணிடுவாங்க, இல்ல உங்களோட இடத்துல அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. ஆக்கிரமிப்பு சார்ந்த நேரம்லாம் இதுதான். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற எல்லா கெட்ட கிரகங்களும் வந்துருச்சு. நட்சத்திராதிபதி நீச்சமாயிருச்சு, ராசி அதிபதி நீச்சமாயிருச்சு, சூரியன் உச்சமா இருந்தாலும் 8ஆம் இடத்துல போயிருச்சு. அப்படிங்கும் போது என்ன ஆகும், ஆக்கிரமிப்புன்னு ஒண்ணு நடக்கும் பார்த்திருக்கீங்களா? அது இந்த நேரத்துல உங்களுக்கு தான் நடக்கும். சோ ஆக்கிரமிப்பு மாதிரி உள்ள சூழ்நிலையெல்லாம் நடக்கும். இடத்த நிறைய லேண்ட் சொத்து பத்து உள்ளவரா இருக்கும் பட்சத்தில் நீங்க போய் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க, யாரும் நம்ம இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களான்ட்டு. அப்படி தவறுனீங்கன்னா அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு, ஆனா எதுவுமே டெம்பரவரி தான். யாருமே முழுசா எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி எல்லாருக்கும் நேரமும் அமையாது இல்ல. இப்ப ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க, அப்புறம் நல்ல நேரம் வரும்போது அவங்களே காலி பண்ணிட்டு போவாங்க, இல்ல நம்ம போய் காலி பண்ண வைப்போம். அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. சோ இப்போதைக்கு இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.